முன்னிலை நிலவரம் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்தியா கூட்டணி 20 தொகுதிகளிலும் பாஜக 17 தொகுதிகளிலும் முன்னிலை வைக்கிறார்கள். இரண்டிற்குமான வித்தியாசம் மிக குறைவாக இருக்கிறது. அதே போன்று மக்கள் ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகளில் முன்னிலை வைப்பது முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று மற்றவர்கள் 6 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறார்கள். இதில் இன்ஜினியர் ரஷீத் அவருடைய இந்த தேர்தலில் அவர் நிற்கக்கூடியது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த மற்றவர்களில் அவருடைய கட்சியும் இருக்கலாம். இந்த வகையில் ஜம்மு காஷ்மீருடைய இந்த முன்னிலை நிலவரம் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று ஹரியானாவில் நயாப் சிங் சைனி தற்போதைய முதலமைச்சர் அவர் முன்னிலை வைக்கிறார். அவர் நின்ற அந்த லத்வா தொகுதியில் அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று பூபேந்தர் சிங் ஹூடாவும் அவர் நின்ற அந்த தொகுதியில் முன்னிலை வைக்கிறார் என்பதையும் பார்க்கிறோம். அதே போன்று மிக முக்கியமாக ஹரியானாவில் கவனிக்கக்கூடிய மற்றொரு நபர் வினேஷ் போகத், அவர் காங்கிரஸில் இந்த தேர்தலை சந்தித்தார். ஜூலானா தொகுதியில் அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற அந்த விவரத்தையும் நாம் பார்க்கிறோம். முக்கியமான நபர்களாக இந்த தேர்தலில் பார்க்கப்பட்டவர்கள் அனைவருமே இதுவரைக்கும் முன்னிலை வைக்கக்கூடியதைத்தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த தகவலில் நாம் பார்க்கிறோம். கர்ஹி சாம்ப்லா கிலோ என்ற அந்த தொகுதியில் போட்டியிட்ட பூபேந்தர் சிங் ஹூடா முன்னாள் முதலமைச்சர் அவரும் முன்னிலை வைக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. முக்கியமானவர்களாக இந்த தேர்தலில் களம் கண்டவர்கள் இதுவரைக்கும் முன்னிலை வைக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அந்தந்த கட்சிக்கு சாதகமானதாக மாறுகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இது சார்ந்த கருத்துக்களை பகிர்வதற்காக நம்மோடு ஹசீனா இணைந்திருக்கிறார். அதற்கு முன்பாக உமர் அப்துல்லா அவரும் முன்னிலை வைக்கிறார். அவர் நின்ற அந்த தொகுதி புத்கம் தொகுதியில் அவர் முன்னிலை வைக்கிறார் என்பதும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக நாம் பார்க்க வேண்டும். தேசிய மாநாட்டு கட்சியிலிருந்து போட்டியிட்டிருக்கக்கூடிய அக்கட்சியினுடைய துணைத் தலைவர் உமர் அப்துல்லா முன்னிலை வைக்கிறார் என்பதும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. தொடர்ந்து திருமதி ஹசீனாவிடம் பேசலாம். ஹசீனா, தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அந்த முன்னிலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு சாதகமாக 2 சட்டப்பேரவைகளிலும் இருக்கிறது. ஆனால் ஜம்மு காஷ்மீரில் அந்த வித்தியாசம் மிக குறைவாக இருக்கு. உங்களோட பார்வை என்ன? வணக்கம். கண்டிப்பாக காங்கிரஸோட ஒரு பெரிய வெற்றி அலை ஹரியானாவிலும் ஜம்மு காஷ்மீரிலும் வீசிக்கொண்டிருக்கிறது என்பதில் ஒரு ஐயப்பாடும் தேவையில்லை. ஹரியானால பாத்தீங்கன்னா அந்த லட்வான்ற தொகுதியிலிருந்து நயாப் சிங் சைனி, அதாவது பாஜகவோட சிஎம் கேண்டிடேட், ஒரு ஹனுமான் மந்திர்ல முக்கிய ஹனுமான் மந்திர்ல இப்ப தற்போது பஜன் பாடிக்கொண்டிருக்கிறார். காஷ்மீர்ல இவ்வளவு ஆர்டிகல் 370 பத்தி பேசக்கூடிய பாஜக காஷ்மீர்ல ஏன் பாராளுமன்ற தேர்தல் அப்ப அவங்க ஒரு கேண்டிடேட் கூட நிறுத்தல. அதாவது அவங்களுக்கே தெரியும் நிறுத்தினா தோர்த்து போய் விடுவார்கள் என்று. எப்போது பார்த்தாலும் மதவாதம் பேசிக்கொண்டு, விதண்டவாதம் பேசிக்கொண்டு, மக்களுக்கான வளர்ச்சியை குறித்து ஒரு நேர்பார்வை இல்லாமல் எப்போது பார்த்தாலும் குறுக்கு வழியிலே பாஜக ஆட்சி செய்ய நினைத்து கொண்டிருந்தால் அது முடியாது அப்படிங்கறத மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் நிரூபித்திருக்கிறார்கள். அதனாலதான் இப்ப சந்திரபாபு நாயுடு அண்ட் நிதிஷ்குமாரோட ஆதரவுல நீங்க சொல்ற அளவுக்கான ஒரு பெரிய வித்தியாசம் ஜம்மு காஷ்மீர்ல இல்லையே. ஹரியானால இருக்கிற அளவுக்கு கண்டிப்பா வித்தியாசம் ஜம்மு காஷ்மீர்ல இல்ல கண்டிப்பா வரும். ஃபர்ஸ்ட் அந்த கவுண்ட் பண்ணக்கூடிய ஏரியாக்கள் ஜம்மு அந்த பெல்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது அங்க வேற மாதிரியான இருக்கும். காஷ்மீர் பெல்ட் அப்படின்ட்டு வரும்போது டோட்டலாவே இன்னொரு 11 o'clock எல்லாம் கம்ப்ளீட்டா பிஜேபி டவுன் ஆயிடும் அப்படிங்கிறது தெளிவா தெரியும். ஏன்னா கள நிலவரங்கள்ல இருந்து நான் பல இடங்கள்ல அங்க வேலை பண்ணிருக்கிறதால சொல்லியிருக்கேன். ஸ்ரீநகர்ல, ஹரியானால, நூல கம்ப்ளீட்டா மக்கள் டோட்டலா ஆன்டி பிஜேபி. இனிஷியலா இப்ப அந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸோட பேலட் பேப்பர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்லோவா அந்த ஜம்மு பூத்ல இருந்து அவங்க காஷ்மீர் போகும்போது நீங்க அங்க டெஃபினட்டா சேஞ்ச் பாப்பீங்க. மேஜர் சேஞ்சஸா இருக்கும். இன்னைக்கு ஹிஸ்டாரிக்கலா காங்கிரஸ் கண்டிப்பா ஹரியானாவிலையும் வெற்றி பெற போகிறோம். அது போலவே ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் வெற்றி பெற. ஹரியானாவில காங்கிரஸ்க்கு சாதகமான விஷயம் அமைந்ததற்கு பிரிவினைவாதத்தை காங்கிரஸ் செய்தது என்று சொன்னார் திரு ஜி.கே. நாகராஜ். உங்க பதில்? பிரிவினைவாதத்தோட ஹோல்சேல் டீலர்ஸ் பிஜேபி அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனாலதான் ஆர்டிகல் 370 நீங்க காஷ்மீர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணின அப்புறம் கூட உங்களுக்கு லோக்சபா தேர்தல்ல ஒரு கேண்டிடேட் நிக்கிறது கூட உங்களுக்கு கட்ஸ் இல்ல. சோ பிரிவினைவாதத்தை பத்தி பேசக்கூடிய அருகதை உங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த நாட்டோட செக்யூலரிசம், த வெரி ஃபேப்ரிக் ஆஃப் செக்யூலரிசம், இந்த நாட்டோட வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்காக காங்கிரஸ் போராடி கொண்டிருக்கிறது அப்படின்றது உலகறிந்த உண்மை. மதவாதத்தை யார் அயோத்தியில் தூண்டி கொண்டுள்ளார்கள், உத்தரப்பிரதேசத்தில் தூண்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு உங்களையும் அயோத்தியால நீங்க தோத்து போயிருக்கீங்க.
ஹரியானா விடுங்க, நீங்க பத்ரிநாத்ல நீங்க தோத்து போயிருக்கீங்க. நீங்க வந்து எந்த தலங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான பிரிவினைவாதத்தை நீங்கள் உபயோகப்படுத்துறீங்களோ அங்கெல்லாம் வந்து நம்ம நாட்டில் வாழக்கூடிய இந்து சகோதரர்களே உங்களை வந்து நிராகரித்திருக்கிறார்கள், புறக்கணித்திருக்கிறார்கள், ஓங்கி அறைந்துள்ளார்கள் தங்களுடைய ஓட்டு எனக்கூடிய ஜனநாயக உரிமையில். எப்போதெல்லாம் ராகுல் காந்திஜி அவர்கள் ஜனநாயகத்தை காக்கிறதுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவோட புக்கை எடுத்துக்கொண்டு அவர் எப்போதெல்லாம் தெருவில் இறங்கி நடக்கிறாரோ அப்போதெல்லாம் நாம வந்து ஒரு பெரிய எழுச்சியை கண்டிப்பாக மக்களிடையே பார்க்க முடிகிறது. டெல்லி என்பது ஹரியானாவும் டெல்லியும் ஒரு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி சூழல். எப்படி கிருஷ்ணகிரி, பெங்களூர் அப்படிங்கிற மாதிரி ரெகுலரா மக்கள் போய் வர இருக்கக்கூடிய சூழல். ஆனா ஹரியானால இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து நீங்க டெல்லியில பார்க்க முடியாது. ஹரியானா மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படின்னுட்டு லால் பகதூர் சாஸ்திரியோட அந்த கோஷம், இன்னைக்கு கூட லால் பகதூர் சாஸ்திரியோட சந்ததிகள் நிறைய பேர் ஹரியானாவில் வசிக்கிறாங்க. அதை வந்து எதிர்க்கிற வகையாக இந்த ஜனநாயக நாட்டுல நம்ம நாட்டுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து போராடுவதற்கு ஒரு உரிமை இல்லை. அவங்க வந்து டிராக்டரை எடுத்துக்கிட்டு தங்களோட ரைட்ஸை கேட்டு ஜனநாயக முறைப்படி போராட வந்தா அவங்களுக்கு உண்டான ரைட்ஸை கொடுக்கறது இல்லை இந்த கவர்மெண்ட். பெரிய பெரிய ஆணைகளை வந்து டெல்லி பார்டர்ல வச்சு அவங்கள வந்து தடுத்தார்கள். அதே மாதிரிதான் நம் நாட்டோட பெண்கள், வினேஷ் போகட் ஹரியானாவை சார்ந்தவர், இதற்கு மேல அப்படி இருந்தது என்பதை மறுக்க முடியாது. இதுல இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு. இப்ப ஜம்மு காஷ்மீர்ல இந்தியா கூட்டணின்னு போட முடியுது எங்களால, ஆனா ஹரியானால போட முடியலையே. ஏன் அங்க வந்து ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்து போக முடியல? ஏன்னா தானே ஜெயிச்சிட முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்ததுனால காங்கிரஸ் வந்து நம்ம தனியாவே போட்டிடலாம் அப்படின்ற அந்த முடிவை எடுத்ததா? அப்போ அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஆன ஒரு முடிவு என்பதைத்தான் காங்கிரஸ் எடுக்குதா? இந்தியா கூட்டணி என்ற அந்த ஒற்றுமையை வந்து எல்லா தேர்தல்கள்லையும் நிர்மாணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல இல்லையா? நாங்க வந்து ஒரு அரசியல் கட்சி, எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே தான் சுயமா பதவிக்கு வரணும், பவருக்கு வரணும், மக்களுக்கு நல்லாட்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து விருப்பம். பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு இந்தியா அலையன்ஸ் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றதை நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் இந்த நாட்டோட ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர், ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர் அப்படின்ட்டு எடுக்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திலயும் அந்த ஃபேக்டர்ஸ் வந்து மாறுபடுகிறது. இப்ப ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில நாங்க கேட்ட சீட் எல்லாம் கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. பஞ்சாப் பெல்ட்ல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம்னா நாங்க அவங்க கேட்கிற சீட் எல்லாம் கொடுத்துட மாட்டோம். அதே மாதிரிதான் ஹரியானாலையும் அங்கங்க வந்து தேசிய அளவுல ஒரு கூட்டணின்ட்டு வரும்போது தேசிய தலைமை அதை வந்து நிர்ணயிக்குது. மாநில அளவுல ஒரு கூட்டணின்ட்டு வரும்போது மாநில தலைமைகள் கிட்ட அதை விட்டு விடுகிறோம். அவர்கள் அதை நிர்ணயிக்கிறார்கள். தீபேந்திர ஹுடாஜி, ஷேல்ஜாஜி, ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா, அங்க இருக்கக்கூடிய பிசிசி பிரசிடென்ட் எல்லாம் இவர்கள் எல்லாம் டிசைட் பண்ணி என்ன தலைமைக்கு சொல்கிறார்களோ அதை ஏற்றுக்கொண்டு அங்குள்ள உள்ளக்கூடிய கள சூழலுக்கு ஏற்ப நாங்க வந்து செயல்படுகிறோம். வினேஷ் போகட் இருக்காங்க, வினேஷ் போகட்டுக்கு ஒரு சீட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் மீறி அவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கிறோம் அப்படின்னா இந்த நாட்டோட பன்முகத்தன்மையை, பெண்கள் உரிமையை நாங்கள் காக்க விருப்பப்படுகிறோம். அதனாலதான் அவங்களுக்கு வந்து அந்த நியூ என்ட்ரி